Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஹனி சிக்கன் எப்படி பண்றதுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போறேன். இந்த பேஸ்ட்டுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் ஒரு க்ரஷ் பண்ணி நான் போட்டுக்கிறேன் ஒரு 1/2 ஸ்பூன். அதே மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் சில்லி சாஸ் அதாவது க்ரீன் சில்லி சாஸ் நான் ஊற்றிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சையாக கூட அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுதான் வேணுன்றது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா கூட டொமேட்டோவை வேக வச்சு அதை பீல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் மைதா போட்டுக்கிறேன். அதே ஈக்குவல் போர்ஷனில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக அதே மாதிரி சோயா சாஸ் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி நம்ம அந்த பேட்டருக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் இங்கே ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். ஸோ 1/2 kg 1 kgனா அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் எல்லாமே. ஸோ அவ்வளோதான். எண்ணெய் நான் பேனில் ஹீட் பண்ணிவிட்டேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கனை போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அது சிக்கனை எடுத்து அதை ஆற வச்சுருங்க. இப்போது நம்ம 3rd ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பேட்டர் ரெடி பண்ணோம். செகண்ட் ஸ்டெப் அந்த சிக்கனை பேட்டர் பண்ணோம். இப்போ 3rd ஸ்டெப் நம்ம ஒரு கடாயில் 3 to 4 ஸ்பூன் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் அந்த ஆனியனோட என்ஹான்ஸ் பண்ணும், கொஞ்சம் டேஸ்ட்டு நமக்கு தூக்கி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான். ஸோ ஆனியன் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். நல்லா டீப்பாக அதை வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் அந்த கிரேவிக்காக நான் கொஞ்சம் வாட்டரில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றி நான் அதை நல்லா கிரேவியாட்டம் ஆக்கிட்டேன். அது நல்ல கிரேவியானதுக்கப்புறம் தான் நான் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணதை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வேகட்டும். சிம்லே வச்சு நல்லா வேக வைங்க. அது நல்லா கிரேவியாட்டம் ஆனதுக்கப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஹனியை ஊற்றுங்க. ஏன்னா ஹனி நமக்கு லாஸ்ட்டு ஸ்டேஜ் தான். ஹனி நம்ம போட்டுட்டு ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது. இப்போ சிக்கனை போட்டுட்டு நல்லா பெரட்டிடுங்க. பெரட்டினோன்னா எடுத்துட வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸ் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இப்போ கிடைக்கல, ஸோ அதனால் நான் போடல. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிங்கன்னா ஒரு டெக்ஸ்டர் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரைட் ரைஸோட இல்லை ஃபுல்கா, சப்பாத்தி அந்த மாதிரி நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.